என் தங்கப்பிள்ளையே, பஞ்சமி நேரத்தில் இந்த வராகியானவள் உன்னோடு பேச வேண்டும் என்று நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கின்றேன். எனக்காக ஒரு 3 நிமிடம் ஒதுக்கி கேட்பாயா? நான் சொல்வதை சொல்லிவிட்டேன். அதற்கு மேல் கேட்பதும் கேட்காமல் போவதும் உன்னுடைய விருப்பம். அம்மா, இந்த நாளில் உன்னிடத்தில் உனக்கென சொல்ல வந்திருக்கின்ற சில விஷயங்களை நீ சற்று செவிகொடுத்து கேட்பாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பல விஷயங்களுக்கான உண்மைகள் உனக்கு தெரிய வரும். உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்து கொண்டிருக்கின்றது என்பதனை எல்லாம் நீ யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை முதலில் உனக்கு புரிய வைத்துவிட்டு அதன் பிறகு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நான் ஒரு சேர கொடுக்க வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, சிறகுகள் நனைந்தால் பறக்க முடியாதுதான். ஆனால் எந்த ஒரு பறவையும் வானத்திடம் மழையே பெய்யாதே என்று கெஞ்சுவதில்லை. அதுபோலத்தான் வாழ்க்கையே ஒரு போராட்டம். இது அந்த பறவைக்கு புரிந்தது போல உனக்கும் நிச்சயமாக புரிய வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதுமே சில நேரங்களில் சில விஷயங்கள் நம்மை அதிகமாக சிந்திக்க வைக்கும். சுயநலம் நிறைந்த மனிதர்கள் நடுவில் சொல்லி அழுவதை விட கல்லாய் போன உன்னிடத்தில் அழும்போதுதான் ஆறுதலாக இருக்கிறது என்று சொல்லி என் முன்னால் நீ வந்து நிற்பதை நான் நிச்சயமாக உணர்கின்றேன். உண்மையில் என்ன தெரியுமா? கல்லாக இருந்த என்னை தெய்வமாக நிறுத்திய மனிதர்கள்தான் இன்று கல்லாகி விட்டார்கள். கல்லாக இருந்த தெய்வத்திற்கு உயிர் கொடுத்த இந்த மனிதர்கள் மனதில் தூய்மை இல்லை, மனதில் நல்ல எண்ணங்கள் இல்லை. தெய்வத்தை தன் உடலில் தாங்குவதாக சொல்லி அங்கே ஆடுகின்றவன்தான் ஒருவருக்கும் தன் கையால் எந்த ஒரு உதவியையும் செய்துவிட மாட்டான். தன்னிடத்தில் எவ்வளவு இருந்துமே அதை இன்னொருவருக்கு பயனளிக்கும்படி அவன் செய்ய மாட்டான். அதிகப்படியான பொறாமை எண்ணம் கொண்டவனாக இருப்பான். அவனினுடைய இயற்கையான குணத்தை வைத்தே புரிந்து கொள்ளலாம் இவன் உண்மையாகவே தெய்வத்தை தாங்கித்தான் ஆடுகிறானா அல்லது வேண்டும் என்றே நடிக்கிறாரா என்று. இது போன்ற மனிதர்கள் உன்னை சுற்றி இருப்பதை நான் கண்டு கொண்டேன். என் குழந்தையே, இதையெல்லாம் நாம் என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. உன்னோடு இருக்கின்ற இந்த நாட்களில் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதனையும் நீ என் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். சரியான நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்து விட்டது என்றால் எதிர்வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் உனக்கு நிச்சயமாக நல்லதை கொடுக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். இனி உன்னோடு இருந்து நான் உனக்கு நடத்துகின்ற அத்தனை விஷயங்களும் ஒரு சேர உனக்கான பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். எதற்குமே தயக்கம் காட்டாதே. எந்த சூழ்நிலைக்கும் என் பிள்ளை மயங்கி விடாதே. உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீ உணரும் நேரம் உனக்கென நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கின்ற அத்தனை உண்மைகளும் சர்வ நிச்சயமாக உனக்கு தெரிய வந்துவிடும் அல்லவா? இனிமேலும் எதற்கும் நீ தயக்கம் காட்டாமல் சரியானபடி இந்த வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும் என்கின்ற எண்ணம் கொண்டு நீ நல்ல பிள்ளையாக வாழ்ந்து கொண்டே இரு. பஞ்சமி நாளில் இந்த வராகி உன்னுடைய இல்லத்தில் இருக்கிறாள் என்பது மட்டுமல்ல, உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயங்களையும் நடத்துவாள் என்பதுதான் உண்மை. இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியை நடத்தி கொடுப்பாள் என்பதுதான் உண்மை. இனிமேல் எந்த நிலைக்கும் என் பிள்ளை நீ கலக்கமடைந்து விடாதே. எந்த சூழ்நிலைக்கும் என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு நிற்காதே. எதற்காக நான் சொல்கிறேன் என்பது
நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை கொடுக்கும் பொழுது புரிய வந்துவிடும். என் குழந்தையே, நாம் சில நேரங்களில் எல்லாம் மனம் கலங்கி நிற்கும் பொழுது யாரோ ஒருவரினுடைய ஆறுதல் நமக்கு கிடைக்கும். அந்த ஆறுதலை கொண்டு இந்த வாழ்க்கையில் நாம் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் அடைய முடியாது என்ற ஒரு எண்ணத்திற்கும் வந்து விடுவோம். ஒரு நொடி அந்த கலங்கிய மனதை தெளிவுபடுத்தி நாம் ஆசைப்பட்டதை நம்மால் பெற முடியும் என்று நீ நம்பிப்பார். நாம் விரும்பிய விஷயங்களை எல்லாம் நம்மால் அடைய முடியும் என்று யோசித்துப்பார். நிச்சயமாக உனக்கு மிக பெரிய அதிசயங்களும் மிக பெரிய மாற்றங்களும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எதற்காக இந்த வாழ்க்கை நமக்கு என்று யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இதற்காகத்தான் இந்த வாழ்க்கை என்று நான் உனக்கு தெளியப்படுத்துவேன் என்றால் அதனை என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள பழகு. உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன். உன்னோடு எந்த நிலையிலும் நான் வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நமக்கு நாமே சாதகமாக்கி கொண்டோமானால் இனி எதிர்வரக்கூடிய நேரங்கள் நமக்கு இந்த வாழ்க்கையின் பேரதிசயங்களையும் பெருமகிழ்ச்சியையும் உணர்த்தி கொடுக்கும். எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு என்ன வேண்டும் என்பதனை இந்த வாழ்க்கை சரியாக உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் நாம் ஆசைப்பட்டது அத்தனையும் நம் கைகளுக்குள் வந்து சேர்ந்து விட்டது என்பதனை புரிந்து கொள்ள தெரிந்த என் பிள்ளை, இனிமேல் இந்த வாழ்க்கை என்ன கொடுத்தாலுமே அதை நீ உன்னுடையதாக சரியானதாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்து விட்டால் அது போதுமே. இந்த வராகி உன் கண் முன்னால் வந்து நிற்கும் பொழுதெல்லாம் அம்மா உனக்கு என்ன கொடுப்பேன், ஏது கொடுப்பேன் என்பது உனக்கு நினைவில் இருக்கட்டும். எந்த நிலையிலும் உன் வாழ்க்கைக்கு கேடு நினைப்பவர்களை நான் விட்டுவிட மாட்டேன் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொள். என் குழந்தையே, போலியான உபசரிப்புகளை விட உண்மையான திமிர் எப்பொழுதுமே அழகானதுதான். பெருந்தன்மையாக நடிப்பதை விட இயல்பான அகம்பாவம் எப்பொழுதும் மேலானது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள பழகு. எல்லோரையும் நாம் முழுமையாக நம்பி விடுகின்றோம். எல்லோரையும் நமக்கானவர்கள் என்று நாம் நினைத்து விடுகின்றோம். ஆனால் நம்மை சுற்றி என்ன நடந்தாலும், நம்மை சுற்றி இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்தாலும் அதன் முடிவாக இந்த வாழ்க்கையில் நமக்கு மிக பெரிய நல்லது நடந்தே தீரும். இந்த வராகி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை எத்தனை ஏமாற்றங்களை கொடுத்திருந்தாலும் சரி, எத்தனை விதமான சிந்தனைகளை உனக்குள் கொண்டு வந்து நிறுத்தினாலும் சரி, இதை எல்லாவற்றையும் நீ தெளிவாக புரிந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. நினைத்தது எல்லாம் ஒருவருக்கு நடக்க வேண்டும் என்றால், அவர்கள் ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கை மாற வேண்டும் என்றால், இவர்களின் மனதில் எப்பொழுதும் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த நிலையிலும் எந்த சிந்தனைகளையும் யாரும் இங்கே விட்டுவிடக்கூடாது. உன்னை தேடி நான் என்ன நடத்துகிறேன், உன்னை தேடி இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு என்ன கொடுக்கிறேன் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கே உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பு. என் குழந்தையே, சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நாம் சரியாக தெரிந்து கொண்டோமானால் நம்மை தேடி வருகின்ற அத்தனை உண்மைகளும் நிச்சயமாக நமக்கு என்னவென்று தெரிந்துவிடும்.
நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நாம் என்னவென்று தெளிவாக உணர்ந்து விடுவோம். உன்னோடு நான் இருப்பதும் உனக்காக நான் வருவதும் இனி எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் இருந்தும் உனக்கு மிக பெரியதொரு விடுதலையை கொடுக்கும், மிக பெரியதொரு மாற்றத்தை ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். பஞ்சமி நாளில் இந்த வராகியினுடைய வார்த்தைகள் ஒருவருக்கு கிடைத்து விட்டால் அவர்கள் நிச்சயமாக இதையெல்லாம் எண்ணி பெருமைப்படத்தான் செய்வார்கள் அல்லவா? நம்மை தேடி நம் தாயானவள் வந்து விட்டாள் என்பது அவர்களுக்கு மிகுந்த மன மகிழ்ச்சியை கொடுக்கும் அல்லவா? அந்த மகிழ்ச்சியோடு என் பிள்ளை இந்த நாளில் நீ எந்த விஷயங்களையும் எதிர்கொள்ள வேண்டும். அதுவும் பஞ்சமி நாளில் மங்கள வெள்ளிக்கிழமையில் இந்த வராகி உன்னோடு பேச ஆசைப்பட்டதற்கு காரணம் இதுதான். உனக்குள் கலங்கிய குட்டை போல மிக பெரிய குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது. மனது வலிக்கும் பொழுதெல்லாம் மனம் விட்டு பேச மனதிற்கு பிடித்த ஒருவர் நமக்கு வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம் அல்லவா? அப்படி இருந்தால் நமக்கு வருகின்ற பெரிய பிரச்சனைகள் கூட மிகவும் சின்னதாக மாறிவிடும். நமக்கு பிடித்த ஒருவர் நம்மிடத்தில் இருக்கிறார் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நமக்கான விஷயங்களை ஒரு சேர கற்றுக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இனி அத்தனையையும் நீ கடந்து விட்டால் இந்த வாழ்க்கை இதற்கு மேல் உனக்கு தர வேண்டிய சந்தோஷங்களை மட்டுமே ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, நான் உன்னோடு தான் எப்பொழுதுமே மனம் நிறைய சந்தோஷங்களை கொடுத்துவிட பயணித்து கொண்டிருக்கின்றேன். எந்த இடத்திலும் என் குழந்தை நீ நமக்கு எதுவுமே நடக்கவில்லையே என்று சொல்லிவிடக்கூடாது. எந்த இடத்திலுமே இந்த வாழ்க்கை நமக்கு உண்மைகளை தரவில்லையே என்று சொல்லி நீ வேதனைப்பட்டு விடக்கூடாது. எதுவாக இருந்தாலும் கடைசியாக உன்னை வந்து சேர வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிறைவாக உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, சந்தோஷமாக நான் ஒவ்வொரு விஷயங்களையுமே உனக்கு தந்துவிட எண்ணுகின்ற பொழுது நீ அந்த நேரத்தில் மனம் குழப்பமடைந்து நின்று எந்த முடிவும் எடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருப்பாயானால் அந்த நேரத்தில் நான் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் உனக்கு ஒரு சேர கற்றுக் கொடுப்பேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நான் உன் முன்னால் நின்று உனக்கு எல்லாவற்றையும் சரி செய்து கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள். இனி எதற்காகவும் நீ வருத்தப்பட்டும் வேதனைப்பட்டும் நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது. உனக்கு அத்தனை தோல்விகளிலும் இருந்தும் நல்லதொரு விடுதலையை நான் கொடுக்க வந்து விட்டேன். உன்னை தேடி வந்த அத்தனை துன்பங்களிலும் இருந்தும் உன்னை நான் மீட்டெடுத்து விட்டேன் என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, யாரையும் நம்பிவிடாதே. இந்த உலகத்தில் தேவையில்லாமல் யாரும் இங்கு பழக மாட்டார்கள். மரணத்தை விட கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? உன்னுடைய மனக்கவலை. மரணம் ஒரு முறைதான் கொல்லும். ஆனால் இந்த மனக்கவலை ஒவ்வொரு நொடியிலும் உன்னை கொன்று கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. மனதில் கவலைகளை தூக்கி சுமக்கின்ற பிள்ளைகளுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே செய்துவிட முடியாது. எவன் ஒருவன் மனக்கவலையை தாங்கிக் கொண்டிருக்கின்றானோ அவனுக்கெல்லாம் இந்த மரணம் ஒரு மிகப்பெரிய விஷயமே அல்ல என்பதுதான் உண்மை. அதனால் இனியும் எப்பொழுதும் எல்லாவற்றையும் சரியாக உணர்ந்து புரிந்து நடந்து கொள். உன்னை அறிவாளியா இல்லை முட்டாளா என்று யாரும் சொல்ல முடியாது. நீ பலசாலியா அல்லது பலமில்லாதவனா என்று யாருக்கும் தெரியாது. உனக்குள் உள்ள திறமையை பயன்படுத்தி உன்னால் முடிந்த வேலைகளை செய்து கொண்டு போய்கொண்டே இரு.
அறிவாளி என்று சொன்னால் என்ன, முட்டாள் என்று சொன்னால் என்ன, பலசாலி என்று சொன்னால் என்ன, பலமில்லாதவன் என்று சொன்னால் என்ன. அதனால் இதையெல்லாம் நீ சரியாக உணர்ந்து விடு. யாரை பற்றியும் கவலைப்படாமல் உன் வெற்றியை நோக்கி பயணம் செய். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.